நடிகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜே.கே. ரித்தீஷின் இறுதி சடங்குகள் இன்று நடைபெறவுள்ள நிலையில் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக ஜே.கே. ரித்தீஷ் பிரச்சாரம் செய்து வந்தார். இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்படவே உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் வீட்டிற்கு வந்த பிறகு நாடி துடிப்பு இருப்பதாக உறவினர்கள் கூறியதால் மீண்டும் மற்றொரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜே.கே. ரித்தீஷின் இறப்பை உறுதி செய்தனர். ராமநாதபுரத்தில் வசித்து வந்த ஜே.கே. ரித்தீஷுக்கு ஜோதீஸ்வரி என்ற மனைவியும் அரிக் ரோஷன் என்ற மகனும் உள்ளார். 1973ஆம் ஆண்டு இலங்கையின் கண்டியில் பிறந்த இவர் கானல் நீர் படம் மூலமாக சினிமாவில் அறிமுகமானார். பின்னர் பென்சிங்கம், நாயகன், எல்கேஜி ஆகிய படங்களில் நடித்துள்ளார். அண்மையில் வெளியான எல்கேஜி படத்தில் ஜே.கே. ரித்தீஷின் நடிப்பை பலரும் பாராட்டியிருந்தனர். அரசியலிலும் கோலோச்சிய ரித்தீஷ் 2009ஆம் ஆண்டு ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து திமுக சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தேர்வானார். பின்னர் 2014ஆம் ஆண்டில் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரது உடல் ராமநாதபுரத்தில் உள்ள வீட்டில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஜே.கே. ரித்தீஷின் மறைவுக்கு நடிகர் சங்கம் இரங்கல் தெரிவித்துள்ளது. தமிழ் திரையுலக பிரபலங்கள் ஜே.கே. ரித்தீஷின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மறைந்த ஜே.கே. ரித்தீஷின் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ரித்தீஷின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. மேலே இப்படி ஒரு மனிதன் இந்த இனி கிடைப்பான்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி ஒரு நல்ல மனிதன், தனக்காக இல்லாம மக்களுக்காகவே வாழ்ந்தவர். கஷ்டப்பட்டவங்களை பார்த்தா வாரி வழங்குறவர் வரல. இன்னைக்கு எல்லாரையும் விட்டு படுத்து கிடக்கிறது ஒரு இழந்து உண்மையிலே தாங்க முடியல. ஒரு 18 வருஷமாவே அவர் கூடவே டிராவல் பண்ணி நல்லது கெட்டதுக்கெல்லாம் இருந்தவர். எங்களுக்கெல்லாம் அவர் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் தானே எங்களை கூப்பிடுவாரு. எந்த எலெக்ஷன் போனாலும் இடத்தில் போனாலும் எங்களை கூப்பிடாம போக மாட்டார். எல்லா காமெடியோடையும் கூப்பிடுவார்.